2026 தேர்தலில் தொகுதி மாறும் என சி.வி. சண்முகம் தெரிவித்திருக்க பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், செய்தி குறித்த முழு விவரம். தனலட்சுமி வணக்கம். அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவரான சி.வி. சண்முகம் முன்னாள் அமைச்சர் தனது சொந்த தொகுதியில் போட்டியிட கடந்த முறை விருப்பமனு அளித்திருக்கிறார். கடந்த முறை விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்த நிலையில் தற்பொழுது தொகுதி மாறுகிறார். அதிமுக சார்பில் நேற்று விருப்ப மனு வழங்கக்கூடிய அந்த பணி என்பது தொடங்கியிருக்கிறது. இதில் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் தங்கள் போட்டியிட விருப்பமான தொகுதிகளுக்கு விருப்ப மனுவை வழங்கி வருகிறார்கள். முன்னாள் அமைச்சர் அந்த வகையில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தற்போது ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார். கடந்த 2001, 2006 தேர்தல்களில் திண்டிவனத்திலும் 2011 மற்றும் 2016 விழுப்புரம் தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். 2021 தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டு அதிக வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். திமுக வேட்பாளர் லட்சுமணனும் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் மீண்டும் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி கடினமாக இருக்கும் என்பதால் தொகுதி மாற அவர் முடிவு செய்திருக்கிறார். தனது சொந்த தொகுதியான மயிலம் தொகுதியில் போட்டியிட சி.வி. சண்முகம் விருப்ப மனு வழங்கியிருக்கிறார். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். 2026 தேர்தலில் தொகுதி மாறும் என சி.வி. சண்முகம் தெரிவித்திருக்க பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், செய்தி குறித்த முழு விவரம். தனலட்சுமி வணக்கம். அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவரான சி.வி. சண்முகம் முன்னாள் அமைச்சர் தனது சொந்த தொகுதியில் போட்டியிட கடந்த முறை விருப்பமனு அளித்திருக்கிறார். கடந்த முறை விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்த நிலையில் தற்பொழுது தொகுதி மாறுகிறார். அதிமுக சார்பில் நேற்று விருப்ப மனு வழங்கக்கூடிய அந்த பணி என்பது தொடங்கியிருக்கிறது. இதில் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் தங்கள் போட்டியிட விருப்பமான தொகுதிகளுக்கு விருப்ப மனுவை வழங்கி வருகிறார்கள். முன்னாள் அமைச்சர் அந்த வகையில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தற்போது ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார். கடந்த 2001, 2006 தேர்தல்களில் திண்டிவனத்திலும் 2011 மற்றும் 2016 விழுப்புரம் தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். 2021 தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டு அதிக வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். திமுக வேட்பாளர் லட்சுமணனும் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் மீண்டும் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி கடினமாக இருக்கும் என்பதால் தொகுதி மாற அவர் முடிவு செய்திருக்கிறார். தனது சொந்த தொகுதியான மயிலம் தொகுதியில் போட்டியிட சி.வி. சண்முகம் விருப்ப மனு வழங்கியிருக்கிறார். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். 2026 தேர்தலில் தொகுதி மாறும் என சி.வி. சண்முகம் தெரிவித்திருக்க பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், செய்தி குறித்த முழு விவரம். தனலட்சுமி வணக்கம். அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவரான சி.வி. சண்முகம் முன்னாள் அமைச்சர் தனது சொந்த தொகுதியில் போட்டியிட கடந்த முறை விருப்ப மனு அளித்திருக்கிறார். கடந்த முறை விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்த நிலையில் தற்பொழுது தொகுதி மாறுகிறார். அதிமுக சார்பில் நேற்று விருப்ப மனு வழங்கக்கூடிய அந்த பணி என்பது தொடங்கியிருக்கிறது. இதில் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் தங்கள் போட்டியிட விருப்பமான தொகுதிகளுக்கு விருப்ப மனுவை வழங்கி வருகிறார்கள். முன்னாள் அமைச்சர் அந்த வகையில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தற்போது ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார். கடந்த 2001, 2006 தேர்தல்களில் திண்டிவனத்திலும் 2011 மற்றும் 2016 விழுப்புரம் தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். 2021 தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டு அதிக வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். திமுக வேட்பாளர் லட்சுமணனும் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் மீண்டும் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி கடினமாக இருக்கும் என்பதால் தொகுதி மாற அவர் முடிவு செய்திருக்கிறார். தனது சொந்த தொகுதியான மயிலம் தொகுதியில் போட்டியிட சி.வி. சண்முகம் விருப்ப மனு வழங்கியிருக்கிறார். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.